நீங்க சொல்ற மாதிரி நந்தினி உங்க கொலிக் இருந்திருக்கலாம், உங்க அண்டர் ஒர்க்கும் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க ஜாயின் ஆன 6 monthsல லாஸ்ட் 3 months கால் டீடைல்ஸ் செக் பண்ணும்போது டெய்லி வர 10 to 15 கால்ஸ்ல 8 கால்ஸ் உங்க நம்பர்ல இருந்தா வந்திருக்கு. அவங்க ஆன்சர் பண்ணலனாலும் பேக் டு பேக் கால் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் அவங்க சாகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லாஸ்ட் கால் வந்தது உங்க நம்பர்ல இருந்தா. நான் நந்தினியை பார்த்த முத நாளே எனக்கு அவங்கள பிடிச்சி போச்சு. ஆரம்பத்தில் நட்பா பழக ஆரம்பிச்சு போக போக காதலா மாறி ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. மேடம், சாரி டு டிஸ்டர்ப். நந்தினி வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு. வரேன். எஸ் மேடம். முதல்ல நட்பா ஆரம்பிச்சு லவ்வா மாறி ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் வேற வந்துட்டீங்க. ஆனா இதுல நந்தினியோட டிசிஷன் என்னவா இருந்தது? அவளுக்கும் இதுல விருப்பம் இருந்துச்சு மேடம். மேடம் நான் போகலாமா? You can go when I tell you to go. மேடம், அவன் போய் சொல்றான். நீங்க இந்த ஃபுட்டேஜை பாருங்க. அந்த பொண்ணோட ஹவுஸ் ஃபுட்டேஜஸ் ப்ளே பண்ணுங்க. எஸ் மேடம். எட்வின், மேடம். இந்த ஃபுட்டேஜை லேபுக்கு அனுப்பி இன்னும் கிளியரா ஒர்க் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். ராஜீவ், எனக்கு எல்லாமே கிளியரா வேணும். எஸ் மேடம். பாக்கி ஃபுட்டேஜஸ் ப்ளே பண்ணுங்க. மேடம், 100% இவன் தான் கொலைகாரன். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரும். போலீஸ் ஸ்டைலா? சின்ன காரணத்துக்காக ஒரு அப்பாவிய பிடிச்சு இருக்கிற கேஸ் எல்லாம் தலையில கட்டி கதற அடிச்சு ஒத்துக்க வச்சு அவன் ஃபேமிலிய ரோட்ல இழுத்து டிவி மீடியான்னு எவ்ரி 5 minutes பிரேக்கிங் நியூஸா போட்டு அவன் வாழ்க்கையே நாசமாக்கி அவன் செஞ்ச எல்லா தப்பையும் ஐ எம் சாரின்னு சொல்லி மறந்துடுவாங்க இல்ல? ராஜீவ், ஒரு தரமான போலீஸுக்கு அடையாளமே ஒரு குற்றவாளிய பார்த்த உடனே அவன் தப்பு செஞ்சிருக்கானா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுதான். வாங்க. பாருங்க அவனை. அந்த பொண்ணை எழுந்த சோகம் உங்களுக்கு தெரியலையா? அவங்கிட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே மேடம். நந்தினி வீடு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்துச்சா? இல்ல மேடம். விஷ்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாளைக்கு அவ வீடு விசிட் பண்றோம். ஓகே மேடம். முதல்ல சயின்டிஸ்ட், இப்போ டாக்டர். மேடம், இந்த ஃபைல் அந்த பொண்ணோட போட்டோஸும் கால் டீடைல்ஸும் இருக்கு மேடம். அந்த பொண்ணோட வீடு இருக்கிறது கேகே நகர்ல. நமக்கு பாடி கிடைச்சது டி நகர்ல. அது எப்படி மேடம் கேகே நகர்ல இருந்து டி நகருக்கு பாடி வர முடியும்? மேடம், எஸ் மேடம். கொலை செய்யப்பட்ட டாக்டர் கிரீன் வியூ ஹாஸ்பிட்டல்ல சீனியர் சர்ஜன். டாக்டரே கொலை செஞ்சிருக்காங்கன்னா இந்த கேஸ்ல செம மேட்டர் இருக்கு மேடம். அந்த பொண்ணோட வீடு அண்ட் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணீங்களா? இல்ல மேடம், பண்ணிடுறேன். ஆனா மேடம், அங்க இருக்கிறது 28 வீடு, 8 கிராஸ். போறதுக்கும் வரதுக்கும் இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அந்த சர்க்கிள் இருந்த எல்லா கட்டளையும் விசாரிச்சேன் மேடம். அப்படியே அங்க இருந்த வாட்ச்மேனையும் விசாரிச்சேன் மேடம். மேடம் மேடம் அந்த வாட்ச்மேன் என்ன சொன்னா தெரியுமா மேடம்? ராஜீவ், இந்த பேட்ச் இருக்கிற வரைக்கும் ஜேம்ஸ் பாண்ட் லெவல் ஃபீல் இருக்கும். ஆனா இன் ரியாலிட்டி மிஸ்டர் பீன் லெவல் தான். போய் ஒரு டீ சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ் ப்ளே பண்ணுங்க. எட்வின். எஸ் மேடம். சார் ப்ளீஸ். மானிட்டர் 1ல நந்தினி ஃபுட்டேஜஸ் ப்ளே பண்ணுங்க. ஓகே மேடம். மானிட்டர் 2ல சந்துரு கேபின் சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ் ப்ளே பண்ணுங்க. எஸ் மேடம். மானிட்டர் 3ல இந்த ஹாஸ்பிட்டல் கேண்டீன் ஃபுட்டேஜஸ் ப்ளே பண்ணுங்க. ஓகே மேடம். மானிட்டர் 1ல அந்த செகண்ட் சேர் மேல ஜூம் பண்ணுங்க.
அந்த கிளாஸ் போட்டிருக்கிறவன் மேல ஜூம் பண்ணுங்க. மானிட்டர் 2 ப்ளே பண்ணுங்க. Wait. Zoom in. Edwin, monitor 3. Wait. Back. Stop. Zoom in. Vishnu, எஸ் மேம். I want a clearer picture of him. ஓகே மேம். Doctor, மேடம் உங்கள் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. இங்கே பாருங்க, ஃப்ளைட் டிக்கெட் கூட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளீஸ் மேடம், நாளைக்கு மார்னிங் 6 மணி வரைக்கும் செக்யூரிட்டி கொடுத்தா போதும் மேடம். அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன் மேடம். டாக்டர் ரிலாக்ஸ். நீங்க டென்ஷன் ஆக ஆக கொலையாளிக்கு தான் சாதகம். எப்பவும் போல டியூட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. பாக்கியை நாங்க பாத்துக்கிறோம். ஓ அண்ட் டாக்டர், ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு பி ஸ்மார்ட். நாங்க சொன்னதை செஞ்சா மட்டும் போதும். ஓகே மேடம். ராஜீவ், எஸ் மேடம். 6 மஃப்டி ஆஃபீஸர்ஸை இமிடியேட்டா அரேஞ்ச் ஓகே பண்ணுங்க. மேடம். ஹலோ, ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் மிஸ்டர் ஜார்ஜ். மனிதனை பொறுக்கிறதே ஒரு வரம் பிரியா. பூமியில நம்ம சாதாரண ஜீவன்றதை உணராம நம்ம எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க பிரியா, எங்கேயோ 1960s நடந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் இங்க நடக்கலையா? உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையா? இந்தியாவில் இருக்கிறவங்கள இது அஃபெக்ட் பண்ணலையா? சின்ன தலைவலி வந்த உடனே மெடிக்கல் ஷாப் போய் ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு சரியான போதும்னு நினைக்கிறோம். வயிற்றுல வளர்ற குழந்தைய பத்தி கவலைப்படாம கிடைச்சதை சாப்பிட்டுட்டு சினிமா ஷாப்பிங் மால்னு அலைஞ்சு நார்மலாக ஆக வேண்டிய டெலிவரியை சிசரின் வரைக்கும் கொண்டு போயிடுறோம். நம்மளை சார்ந்தவங்களை பார்த்துக்கிறத விட வேற என்ன முக்கியம் இருக்கு பிரியா? இந்த பூமியில எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு டாக்டர். அது மீறி போகும்போது இயற்கை தன்னோட வேலையை காட்டும். பிரியா, உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தா என்ன தோணுது? மே 6 சில மாசத்துக்கு முன்னாடி நாடு முழுக்க ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. ஞாபகம் இருக்கா? அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸாக்ட்லி பிரியா. ஆனா அங்க நடந்தது அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல, ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட். அது இங்க தான் நடந்தது. அர்ஜுனோட மொத்தம் 10 பேர் மேல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல மத்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கடைசியா அர்ஜுன் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த எவிடன்ஸையும் விடாம மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிளாஸ்ட்ல அர்ஜுன் தீக்காயத்தோட தூக்கி வீசப்பட்டு பக்கத்துல இருக்கிற குளத்துல விழுந்து பொழைச்சுக்கிட்டான். அன்னைக்கு அர்ஜுன் மட்டும் பொழைக்கல டாக்டர், இன்னொருத்தனும் பொழைச்சிருக்கான். இப்போ அர்ஜுன் எங்க இருக்கான்? நாம இப்ப இருக்கிறது அர்ஜுன் ஊர் தான். வீடு தான் போய் தேடணும். இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த கிராமத்தையே செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் அர்ஜுனையே டார்கெட் பண்ணாங்க. இட்ஸ் ஜஸ்ட் எ கோஇன்சிடென்ஸ் பிரியா. இந்த இடம் தான் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். அர்ஜுன் பக்கத்து கிராமமா இருக்கலாம். So I think all this connected. I'm confused டாக்டர். Let me clear பிரியா. முதல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது ஃபாரின்ல. லேட்டர் இந்தியாவில் இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி இங்க இருக்கிற ரிமோட் ஏரியாவை சூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற ஆல்மோஸ்ட் பாவப்பட்ட மக்களை மெடிக்கல் கேம்பெனி ஏமாத்தி மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ்ல எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2 பிளேஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. அர்ஜுனும் இந்த ஊரா? இந்த ஊரான்னு தெரியல. இஃப் ஐ டேக் எ கெஸ், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இடத்துல இருந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா அவன் இந்த ஊரா இருக்கலாம். அர்ஜுனா உங்களுக்கு எப்படி தெரியும்? குளத்துக்கிட்ட கிடந்த அவனை மீன் பிடிக்கிற 4 பேர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. லேட் நைட் ஆனதால எமர்ஜென்சின்னு எனக்கு ஒரு கால் வந்தது. அப்பதான் அர்ஜுனை முத பார்த்தேன். அர்ஜுனோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. லெஃப்ட் சைட் கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிருந்துச்சு. அவனை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் என்ன மருந்து கொடுத்தாலும் அது ரிவர்ஸா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அவனை முழுசா செக் பண்ணி ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ ஏதோ ஒரு கெமிக்கல் அவனோட உடம்புல ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருந்தது. அவன் மேல ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் கோமாக்கு போயிருந்தான். கோமால இருந்து வெளியில வந்ததும் இதெல்லாம் சொன்னேன். எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளோ நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டான். வெண்டிலேட்டர்ல இருந்து 1 மணி நேரம் வெளியில வரணும்னு கேட்டான். அவனுக்காக நான் ரிஸ்க் எடுத்து
56 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாத்திரையை எடுத்துக்க சொன்னேன். ஹெவி டோசேஜ்ன்றதுனால 7ல இருந்து 8 நாளுக்குள்ள தான் வாழ முடியும்னு அவனுக்கே தெரியும். ஆனா இந்த கொலைங்களை செய்ய தான் அவன் வாழ ஆசைப்பட்டான்னு நீங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க பிரியா, அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன 4 பேரையும் கொன்னாச்சு. இப்பவோ அப்பவோன்னு அவனை சாக போறான். அவனை பிடிச்சி இந்த கேஸ்ல என்ன சாதிக்க போறீங்க? சாதிப்பேன் டாக்டர், சாதிப்பேன். அர்ஜுனை பிடிச்சு அன்னைக்கு ஸ்கைப்ல இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறவன உலகத்துக்கே அடையாளம் காட்டுவேன். ஏன்னா இந்த மாதிரி இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அர்ஜுன் வீடு எங்க இருக்கு? எல்லாரோட வாழ்க்கையிலும் ஆரம்பம் எப்படி எழுதிருக்கோ முடிவும் அப்படிதான் எழுதிருக்கும். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. விஷ்ணு, மேம். இவனை ஆட்டோல அனுப்பி வைங்க. ஓகே மேம், வாங்க. மேடம், ஒரு நிமிஷம் வாங்க. மேடம், இந்த ஃபுட்டேஜ் பாருங்க. அந்த மிரர்ல ஒரு ஆளோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. What the hell? என்னை பற்றி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இது என்னை ட்ரீட் பண்ண டாக்டர் அஸ்வத்தோட விசிட்டிங் கார்டு. மேடம், மேம், அவன் ஆட்டோல இல்லை, எஸ்கேப் ஆயிட்டான். தெரியும். அவன் நம்மளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருக்கான்.